தமிழ்நாட்டில் இருக்க பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆளுக்கு உடம்பு முடியலைன்னா கொண்டு வந்து சேர்த்தா அவன் ஃபுல் அமௌண்ட்டை போடுறான். எவ்வளோ அமௌண்ட்டு போடுறானோ அந்த அமௌண்ட்டை கட்டினாத்தான் பாடியும் கொடுக்குறான், இல்லைன்னா ஆளையும் வெளியே விடுறான். ஆனால் அவன் எழுதி கொடுக்குற மாத்திரையும் மருந்தையும் பார்த்திங்கன்னா பாதி காசு ஆகிடுது. அவன் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் காசு வாங்குறானோ அதில் பாதி மருத்துவ மெடிக்கலுக்கு வாங்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மெடிக்கல் ஷாப்புக்காரன் பூரா பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான். பெரிய பங்களா கட்டி கார் கீரெலாம் வச்சு ஊராக சுற்றிக்கிட்டு திரிறாங்க பணத்தை வச்சுக்கிட்டு. ஆனால் ஏழைகிட்ட வந்து வாங்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஏன் பாதி விலைக்கு மருந்தை கொடுக்கலாம்ல? ஆஸ்பத்திரியில் தான் ஃபுல் காசை கட்டியாச்சு, வெளியிலேயும்மா ஃபுல் காசு கட்டணும். இப்படியே போனால் மக்கள்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லாமல் ஆயிரும். பாவம் ஏழைய ஒரு ரூபா கூட இல்லாமல் நீங்கள் பணக்காரனாக இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஏழைய தான் என்றைக்கும் பணக்காரனாக இருக்கணும். உங்களை வாழ வைக்கிறது ஏழைய தான். அதனால் ஏழைய மனசு புண்படாமல் நடந்துக்குங்க யாராக இருந்தாலும்.